குறைகளை நீங்கள் உங்களுடைய பிரதி அமைச்சரை அனுப்பியாவது உடனடியாக சில முக்கிய விடயங்களை வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தான் அனுப்புகிறார். அதற்கான கட்டிடங்கள் இருக்கிறது. சாவச்சேரியிலே ஒரு பெண் வைத்தியர் ஒரு ஆளை இங்கு வரும்படி அழைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சிவராம் போன்றவர்கள். அவர்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் தலைப்பிலே பேசுவதற்கு விளைகிறேன். முதலாவது, நேரம் போதாதபடியால் 5 நிமிடங்கள் சுகாதாரத்துறைக்கும் 2 நிமிடங்கள் ஊடகத்துக்கும் பேசலாம் என்று இருக்கின்றேன். முதலாவது, நான் தொடர்கின்ற பேசப்போகின்ற விடயம் என்னவென்றால், மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலை, மாவட்ட பொது வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிறைய காணப்படுகிறது. ஒரு முறை அமைச்சரவர்கள் அல்லது உங்களது பிரதி அமைச்சரவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை, தளபாடங்கள் இல்லை. இப்படி பொது வைத்தியசாலை என்ற பெயரிலே இயங்குகிறதுடைய ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட வைத்தியசாலையாக அது இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அனுமதிக்கப்பட்ட ஆளணி வைத்திய நிபுணர்கள் 24, ஆனாலும் ஒரு நிரந்தர வைத்திய நிபுணர்கள் இல்லை. தற்காலிக வைத்திய நிபுணர்கள் மாத்திரமே உள்ளனர். இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியாமல் மன்னார் மாவட்டத்தின் ஒரே ஒரு பொது வைத்தியசாலை மக்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்குவதற்கு முடியாமல் இருக்கிறது. அதைவிட பல வருடங்களாக பேசப்பட்ட விடயம் என்னவென்றால், அமைச்சர் அவர்களே, சிடி ஸ்கேன் அது மன்னார் மாவட்டத்திலே இல்லவே இல்லை. முடிந்தால் அந்த வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தான் அனுப்புகிறார். அதற்கான கட்டிடங்கள் இருக்கிறது. எனக்கு முன் பேசிய எங்களுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் பேசியது மன்னார் மாவட்டம் சம்பந்தமாக பேசியிருந்தார். உண்மையிலே அந்த விடயத்திலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இறக்கப்படுகின்ற இந்த இயந்திரத்தை, சிடி ஸ்கேன் இயந்திரத்தை மன்னாருக்கு தந்துத வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் அது முக்கியமான ஒரு விடயமாக மன்னாரில் இருக்கிறது. உங்களுடைய பதிலை நான் இதில் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதைவிட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மன்னாரிலே இல்லை. அந்த விபத்து நடந்துவிட்டால் அதை வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தான் அனுப்புகிறார்கள். அதிலே உங்களுடைய கவனம், அந்த திறப்பதற்கான கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். 1 மாதமாக குழந்தைகள் வைத்திய நிபுணர் இல்லை. அவர் தற்காலிகமாக ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே குழந்தைகளையும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நான் பேசிய விடயங்களை பார்க்கின்ற போது 3 முக்கியமான விடயங்கள் எல்லாம் அனுப்பப்படுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது. அவை அந்த குழந்தைகள் மருத்துவ நிபுணர் பல சாவச்சேரியிலே ஒரு பெண் வைத்தியர் ஒரு ஆளை இங்கு வரும்படி அழைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. அவை இதனால் அந்த பிறந்த குழந்தைகள் படுகின்ற துன்பங்கள், அந்த தாய்மார்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனையாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் அவர்களே, இதிலே உடனடியாக கவனம் செலுத்தி இந்த விடயங்களிலே உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆளணி பற்றாக்குறை என்பது மன்னாரிலே கூடுதலாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு துறையிலே பல அந்த வைத்தியசாலையிலே பல பிரச்சனைகளை
காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு அந்த வைத்தியசாலை மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வைத்தியர்கள் சரியாக நடந்து கொள்ளுகின்ற கஷ்டப்பட்டு அவர்கள் சேவையாற்றுகின்ற போது, உதாரணமாக நான் நன்றி சொல்ல வேண்டும் சிங்கள வைத்தியர்கள். உண்மையிலே பல சிக்கல்கள், அவர்கள் தென்னிலங்கையில் இருந்தாலும் அங்கு வந்து சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன். எங்களுடைய தமிழ் வைத்தியர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வந்து வேலை செய்வதற்கு தாமதம் செய்கின்ற அந்த நேரத்திலே சிங்கள வைத்தியர்கள் அங்கு வந்து சேவையாற்றுகிறேன் நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். ஆகவே மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையின் குறைகளை நீங்கள் உங்களுடைய பிரதி அமைச்சரை அனுப்பியாவது உடனடியாக சில முக்கிய விடயங்களை நீங்கள் செய்து தருமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு ஊடகம் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, அந்த ஊடகவியலாளருக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஊடகவியலாளர் எந்த ஒரு வருமானமும் தேடுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நிலைமை இல்லை. ஆகவே தங்களுடைய சேவையின் நிமித்தம் உயிர் நீத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சிவராம் போன்றவர்கள். அவர்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆகவே ஊடகவியலாளருக்கு இந்த வீட்டு திட்டத்தை வழங்குவதனூடாக அவர்களுடைய அந்த குடும்ப நிலைகளை நாங்கள் மாற்ற முடியும். இரண்டாவது, இந்த ஊடகங்களிலே இணையதளங்களில் பார்த்தீர்கள் என்றால் படு மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நான் என்னையும் எடுத்துக்கொள்ளலாம். யார் விமர்சனம் செய்கிறார்கள் மட்டும் மோசமாக ஒருவரை துளைக்கோணும் நினைச்சா அந்த ஊடகங்களூடாக அதை செய்ய முடியும். கேட்டால் சைபர் கிரைமில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால், போலீஸிலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் வெளிநாட்டிலே இயங்குகின்றபடியால் இது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கொண்டு இன்றைக்கு பல முக்கியமானவர்கள் இந்த பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டு முக்கியமானவர்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பது கடினமாக இருக்கு. ஆகவே அதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி தண்டிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கான நிலைமையை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி.